காத்தான்குடி மஸ்ஜிதுல் ஹுசைனியா பள்ளிவாசல் மற்றும் மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 103 பேர் உயிரிழந்தனர். மஸ்ஜிதுல் ஹுசைனியா பள்ளிவாசலில் இன்று விசேட துவா பிரார்த்தனை நடைபெற்றதுடன் கதமுல் குரான் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர்களான MLAM ஹிஸ்புல்லா, அப்துல் வாசித், MS உதுமாலபை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த துன்பியல் சம்பவங்கள் குறித்த வரலாற்றையும் சரிவர தொடர்ந்தும் மனதிலே இருத்தி இது குறித்த விசாரணைகள் முழுமை பெறாமல் இருக்கின்ற விவகாரத்தையும் சர்வதேசமயப்படுத்த வேண்டும் என்பதும் முக்கியமான விஷயம் என்பதையும் நான் குறிப்பிட்டு, உரிமை ஆணையகத்தின் பிரதிநிதிகள் வந்த பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்பும் இவ்வாறான விவகாரங்களில் சரியான ஆவணப்படுத்தலை செய்து இது குறித்த தொடர் விசாரணைகள், அதே நேரம் இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்லிணக்க விவகாரங்களில் ஒரு அம்சமாக இருக்கின்ற உண்மையை கண்டறிதல் என்ற பொறிமுறையில் இது உள்வாங்கப்பட வேண்டும் என்பது குறித்த வலியுறுத்தல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதேவேளை காத்தான்குடி மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலும் உயிரிழந்தவர்களுக்காக விசேட துவா பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து மீரா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து சுகதாக்கள் சதுக்கம் வரை பேரணியொன்றும் முன்னெடுக்கப்பட்டது. காத்தான்குடி பள்ளிவாசலில் இடம்பெற்ற கொலைகளுக்கு நீதி வழங்குமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜூனிடம் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றை கையளித்தனர். இந்த சுகதாக்களுடைய நிலைமையை கொண்டு எங்களுடைய சகோதரர்கள் கடத்தப்பட்ட சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அவைகள் எங்களுடைய முறையில், எங்களுடைய இஸ்லாத்தினுடைய முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கிறேன் ஒழிய நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேசத்திலே கொண்டு போக வேண்டும். அந்த சர்வதேச விசாரணையினூடாக நாங்கள் சொகுசாக வெளிநாடுகளிலே போய், ஐரோப்பிய நாடுகளிலே போய் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த விசாரணையை கோரவும் இல்லை. ஏனைய ஏறாவூர், அலிஞ்சு பொத்தானை போன்ற பிரதேசங்களில் எல்லாம் சுமார் 1000 பேர் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த ஒரு தீர்வோ அல்லது எங்களுடைய பிரதேசத்திலே முஸ்லிம்களுக்கான எந்த ஒரு தீர்வும் இதுவரையிலே முன்வைக்கப்படவில்லை. இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய அரசாங்கமும் எங்களுக்கான இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு தீர்வை, நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த 35வது சுகதாக்கல் தின நிகழ்விலே நாங்கள் ஒரு கோரிக்கையாக, ஒரு வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்திலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நாங்கள் மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். காத்தான்குடி பிரதான வீதியிலும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குருக்கள் மடப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு அந்த ஆகஸ்ட் மாதம் கடத்தப்பட்ட இந்த சில குடும்பத்தினுடைய புகைப்படங்களோடு இன்னும் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முஸ்லிம் சமூகம் இழந்த, கடத்தி காணாமலாக்கப்பட்ட அந்த மக்களுக்கான நீதியான ஒரு விசாரணையை செய்து எங்கு அவர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சந்தேகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் உடனடியாக எங்களுடைய சகோதரருடைய அந்த எச்சங்களை எடுத்து எங்களுடைய புனிதமான முஸ்லிம்களுடைய அந்த மையவாடிகளில் மீண்டும் அடக்கம் செய்வதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கத்தினுடைய தலைமையும் செய்ய வேண்டும் என்பது. இதேவேளை காத்தான்குடி நகரம் இன்று இவ்வாறு காட்சியளித்தது.